பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம சரவணன் நேர்ந்துட்டு மனசில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் கதறிக்கிட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அந்த குடும்பத்தை பார்த்தாவே சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அஞ்சலி எனக்காக ஆறுதலாக 4 வார்த்தை பேசிக்கிட்டு இருந்தா. கடைசியில் இவங்க எல்லாரும் ஒவ்வொன்றா ஒவ்வொரு விதமாக சொல்லி இப்போ அஞ்சலியை முழுசாக எங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க. ஏற்கனவே நான் அஞ்சலியை விட்டுருக்கக்கூடாது. அப்பா அம்மா பேச்சை கேட்டு அஞ்சலியை விட்டு தான் நான் மிகப்பெரிய தப்பு. ஆனால் இப்போ மறுபடியும் அஞ்சலி எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம். இப்போ தங்கமயிலோட அம்மா அப்பாவால் இப்போ நான் அஞ்சலி எழுந்துட்டு நின்றுட்டுருக்கேன். இப்போ கூட அஞ்சலிக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அஞ்சலி எனக்காகலாம் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா கதிரு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இப்படிலாம் பேசாதீங்கன்னா எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உனக்கே கஷ்டமாக இருக்குன்னா அப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அது தேவையில்லாத வேலை பண்ணிகிட்ருக்க மயிலோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் இந்த சைடு தங்கமயில கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. என்னாச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கொஞ்சம் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. எதுக்காக புள்ளத்தாச்சு பொண்ணுன்னு கூட பார்க்காம அவங்கள நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கீங்க. அதனால தான் அவங்க இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகி அவங்களோட நிலைமை இந்த அளவுக்கு ஆகிருக்கு. கொஞ்சம் புள்ளத்தாச்சு பொண்ணுன்னு கூட கொஞ்சம் கேர் பண்ணி நீங்கள் பார்த்துக்கவே மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இனிமேல் அப்படி நடக்காமல் பார்த்துக்குறோம். இப்போ தங்கமயில் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம், கொஞ்சம் அமைதியாக இருங்க. அவங்க பிபியெல்லாம் ரொம்ப ஹை லெவலில் போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோடு இன்னைக்கான ப்ரமோ முடிச்சிருக்காங்க.